ஹலோ வெல்கம் வர்ஸ் நாம் இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மலை சீரியல் தாங்க. மலை சீரியலில் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம மல்லி வந்துட்டாங்கடா, பழைய மல்லியை வந்து திரும்ப வந்துட்டாங்க. ராஜேஸ்வரியுடைய கழுத்தில் வச்சு அப்படியே கத்தியை வந்து கழுத்துலேயே வந்து வச்சுட்டாங்க. இதுக்கப்புறம் வந்து நாங்கள் தான் இங்கே அப்படின்ற மாதிரி வந்து நம்ம மல்லி வந்து பயங்கரமாக வந்து வச்சு செஞ்சுட்டாங்க ராஜேஸ்வரியை. அப்படியே ஷாக்லேருந்து வந்து இன்னும் கூட வந்து அவங்க வந்து மீண்டு வரவே இல்லை. அந்த அளவுக்கு வந்து நம்ம மல்லி இருந்துட்டு பயங்கரமான ஒரு ஷாக்கை வந்து கொடுத்தாங்க. ரொம்பவே வந்து சூப்பராக இருந்தது மல்லி. உங்களுடைய பழைய மல்லியை நாங்கள் வந்து திரும்ப பார்க்குறதுல எங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து நாங்கள் வந்து அப்படியே ஆச்சரியப்பட்டு அப்படியே அப்பா இது தாண்டா வந்து நம்ம மல்லிக்கு வந்து இவ்வளோ நாள் வந்து தேவை, இந்த எனர்ஜி பூஸ்ட்டு தான் வந்து தேவை அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வந்து ரொம்ப நாள் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அது வந்து எப்படியோ வந்து மறுபடியும் வந்து கிடச்சிருச்சிங்க. இதை வச்சு நம்ம இதுக்கப்புறம் வந்து எப்படியெல்லாம் வந்து ராஜேஸ்வரியை வந்து அட்டாக் பண்ணுறது, அதுக்கப்புறம் அந்த ரஞ்சிதாவை வந்து எப்படி வந்து மயக்கி திரும்ப வந்து நம்ம பக்கம் வந்து சாட்சி வந்து சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வந்து குறிக்கோளோடு வந்து அதை வச்சு நோக்கி பயணிச்சோன்னா கண்டிப்பாக வந்து நம்ம விஜய் வந்து ஈஸியாக வந்து வெளியே வந்து கொண்டு வந்துடலாம். சரி, ஓகே, இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போய்ட்டு இருந்தாலையும் நம்ம மல்லி இருந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, தேவசேனா வந்து பார்த்து பேசிவிட்டு நான் வந்து கண்டிப்பாக அந்த கேஸை வந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம மல்லி இருந்துட்டு சும்மா இருப்பாங்களா? எப்படியோ நமக்கு வந்து வக்கீல் கிடைச்சாச்சு, இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து சும்மா இருந்தால் வந்து வேலைக்கு ஆகாது, போயிட்டு அவகிட்ட வந்து சீனை போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அவளுக்கு வந்து ஒரு குட் நியூஸை வந்து சொல்லிட்டு வந்துடுவோம் அப்படின்றதுக்காக வந்து நம்ம மல்லி வந்து போகிறாங்க. சரி, ஓகே. இதுக்கப்புறம் வந்து மல்லி வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு நல்ல பேக்கரியாக வந்து பார்த்துட்டு அந்த பேக்கரியிலேருந்து ஒரு நல்ல ஸ்வீட்டாக வந்து வாங்கி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து போய் ட்ரிங் 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 கரம்பரம் கரம்பரம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து காலிங் பில்லை வந்து அடித்து அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரஞ்சிதா வந்து ஓப்பன் பண்ணுறாங்க கேட்டை. வா மல்லி வா, ரொம்ப வந்து களைப்பாக வந்து வந்திருக்க போல் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லியை வந்து இன்வைட் வந்து பண்ணுறாங்க. நான் வந்து களைப்பாக வந்திருக்கணும் இல்லை களைப்பு இல்லாமல் வந்திருக்கணும் அதெல்லாம் வந்து தேவையில்ல, நான் வந்த விஷயந்தான் வந்து ரொம்பவே வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ரஞ்சிதா வா, ரஞ்சிதா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ரஞ்சிதா வந்து கூப்பிட்டுட்டு வந்து போகிறாங்க. சரி, ஓகே, ரொம்பவே வந்து சூப்பரான விஷயம். ரஞ்சிதா வந்து கூட்டிகிட்டு வந்து போகிறீங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ராஜ் வந்து சோபாவில் வந்து உக்காந்துட்ருக்காங்க. நான் வந்து இந்த ஸ்வீட் கொடுக்கறதுக்கு வந்து ரொம்பவே வந்து கொடுத்து வச்சுருக்கணும். வந்து வீட்டுக்குள்ளே வந்தவங்களே வந்து வாங்கன்னு சொல்ல மாட்டேன்றீங்க, என்ன விஷயம்? அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்வீட் கொடுத்தா ஸ்வீட் வந்து எடுத்துக்க மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. எதுக்காக இவ வந்து ஸ்வீட் கொடுக்குறா? ஏற்கனவே வந்து 25 லட்சத்தை வந்து நம்ம வந்து பறி கொடுத்துட்டு வந்து இந்த இடத்துல வந்து உக்காந்துட்ருக்கோம். மறுபடியும் வந்து கடுப்பேற்றுற மாதிரி வந்து ஏதோ வந்து பண்ணிகிட்ருக்கா என்ன? இவளை வந்து சும்மாவே வந்து விடக்கூடாது, இவளெல்லாம் வந்து அடித்து ஓட விட்டுருக்கணும். இவளுக்கு வந்து கொடுத்த மரியாதைக்காக வந்து நம்ம வந்து பார்த்துட்டு உக்காந்துட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ரஞ்சிதாவும் ராஜேஸ்வரியும் மனசுக்குள்ளேயே வந்து பயங்கரமாக வந்து திட்டிக்கிட்டு இருக்காங்க. சரி, ஓகே, எங்கேயாச்சும் வந்து நீ வந்து திட்டிக்கிட்டாரு எப்படியாச்சும் வந்து இரு. அதுக்கப்புறம் ஸ்வீட்டை வந்து எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஸ்வீட்டை வந்து லட்டை எடுத்து வந்து வாயில் வந்து வைக்கிறாங்க. லட்டை வந்து சாப்பிட்டு முடிச்சுதான் அதுக்கு அடுத்து லட்டு இப்போ வந்து ஸ்வீட் கொடுத்தேன், இப்போ வந்து ஆப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கத்தி எடுத்து கழுத்துலேயே வந்து நீட்டிட்டாங்க. ஆட்டா சூப்பர் மல்லி, இதுதான் மல்லி உங்ககிட்ட வந்து எனக்கு வந்து ரொம்பவே வந்து பிடிச்சது. இப்போ அப்படியே வந்து ஸ்வீட்டாகவும் இருப்பீங்க, உடனே வந்து ஆப்பும் வந்து ரெடியாக வந்து அடிக்கிறீங்களே, இதுதான், இதுக்காக தான் வந்து உங்களை வந்து எங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து பிடிக்கும். சரி, ஓகே, இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போய்ட்டு இருந்தாலே மறுபக்கத்தில் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம அன்னபூர்ணி வந்து வெண்பா வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லியை வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் வந்து மல்லி அதுக்கு முன்னாடி தான் வந்து இங்கே வந்து எல்லா ரெஜிஸ்டரும் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அப்படி வந்து ரெஜிஸ்டர் வந்து பண்ணிகிட்டு இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம மல்லி இருந்துட்டு எல்லாத்தையும் நாங்கள் வந்து செட் பண்ணிட்டோம், இதுக்கப்புறம் நீ வந்து செட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி வந்து இன்டிமேட் வந்து பண்ணிட்டு போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து எனக்கு வந்து தோணுது. அந்த மாதிரியான ஒரு இன்டிமேட் வந்து கொடுக்குறாங்களோ ஒரு வேளை, நீ வந்து கரெக்டாக இருந்துக்கோ அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்களா என்னன்னு சொல்லிட்டு வந்து தெரில. அதுக்காக தான் வந்து ராஜேஸ்வரி கிட்ட வந்து நாங்கள் வந்து வக்கீலை வந்து பார்த்துட்டோம், அது வந்து யார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோன்னா தேவசேனா உன்னுடைய எதிரி தான் அப்படின்ற மாதிரி வந்து நிறைய விஷயத்த வந்து நம்ம மல்லி வந்து ராஜேஸ்வரி கிட்ட வந்து சொல்கிறாங்க. இதெல்லாம் தேவையா மல்லி, ஏன் மல்லி இப்படி வந்து பண்ண அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்க தோணுது. ஆனால் இருந்தாலும் என்ன பண்ணுறது, சீன் போட்டாகணுமே, போட்டாச்சு, வந்துடுங்க. இதுக்கப்புறம் நடக்க போகிறத வந்து அடுத்த எபிசோடில் வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பப்பா, see you, டாடா.